வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அலச போறோம். நம்ம எல்லார்கிட்டயும் இப்போ ஸ்மார்ட் போன் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா தகவலும் நம்ம விரல் நுனியில இருக்கு. ஆனா இப்படி எல்லா தகவலும் ஈஸியா கிடைக்கிறதுனால மட்டும் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? கண்டிப்பா இல்ல. இதுதான் நம்ம காலத்தோட ஒரு பெரிய முரண்பாடு. இன்டர்நெட் இருந்தும் ஏன் அதை பத்தல, தகவல் இருந்தும் ஏன் நம்மளால செயல்பட முடியல? இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம தலைமுறைக்கும் நம்ம பெத்தவங்க தலைமுறைக்கும் தகவல்களை தேடுறதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அவங்க யார்கிட்டயாவது பேசணும்னா நேரா ஃபோன் பண்ணுவாங்க, நியூஸ் தெரிஞ்சுக்க பேப்பர் படிப்பாங்க, எங்கேயாவது வழியா கண்டுபிடிக்கணும்னா கார்ல இருக்கிற மேப் எடுத்து பார்ப்பாங்க. ஆனா நாம எதுக்கு எடுத்தாலும் உடனே கூகுள் மேப்ஸ்னு இன்டர்நெட்டை தேடி போறது நமக்கு ஒரு அனிச்சை செயலா மாறிடுச்சு இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இன்டர்நெட் அப்படிங்கிறது நீங்க எதை தேடுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உதவி செய்யும். ஒரு விஷயத்தை பத்தி எந்த ஒரு அடிப்படை ஐடியாவும் நமக்கு இல்லைன்னா அந்த சர்ச் பார்ல போய் என்னன்னு டைப் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்கு என்ன வேணும்னே தெரியாதப்போ உலகமே இன்டர்நெட்ல இருந்தாலும் அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஆய்வாளர் ஜெனிஃபர் வெல்ச் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு ஆழமான கதையை பார்ப்போம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் நேரத்துல அவங்க அப்பாவுக்கு சர்க்கரை நோய், அதாவது டயாபெட்டிஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்க அப்பாவோட காலேஜ் நண்பர் ஒருத்தர் ரொம்ப கவலையோட, உன் அப்பாவை இழக்க நீ உன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, அவங்க அப்பாவோட உணவு பழக்கமும் வாழ்க்கை முறையும் கண்டிப்பா மாறாதுன்னு ஒரு ரொம்ப உறுதியா நம்பினார். ஆனா அந்த பயம் ஜெனிஃபரை எப்படி வேலை செய்ய வச்சதுன்னு பாருங்க. உடனே அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபிட்னஸ் குருவா மாறிட்டாங்க. அப்பாவுக்கு தேவையான டயட் பிளான்களை ரெடி பண்ணாங்க, ஒரு எக்ஸசைஸ் பைக் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட வாழ்க்கை முறையை மாத்த சொல்லி தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பயம் மட்டும்தான் அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கும் அவர் நிஜமாவே உணவை மாத்திக்கிட்டதுக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலமா இருந்துச்சு. இப்போ இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான உளவியல் கருத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் அறிமுகம் அல்லது இன்ட்ரோடக்ஷன். ஒரு தகவலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தகவல் வேணும், அதை ஏன் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றது தான் இந்த அறிமுகம். கல்விங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயம் ஏன் முக்கியம்னு ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நாமளே நமக்கு தேவையான தகவல்களை தேடி கண்டுபிடிச்சுப்போம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லணும்னா அமெரிக்காவோட ஃபுட் பிரமிட் சிஸ்டமை சொல்லலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு அறிமுகம். வெவ்வேறு உணவுகள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, ஆரோக்கியமா வாழ அதெல்லாமே எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு முழு தலைமுறைக்கே இது ரொம்ப அழகா கத்துக் கொடுத்துச்சு. சாப்பாடு ஆரோக்கியம் பத்தி நம்ம ஏன் அக்கறை காட்டணும்னு சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு இது ஒரு அவேர்னஸை உருவாக்குச்சு. சரி, இப்போ இந்த பர்சனல் கதையிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து உலக அளவில் நடந்த ஒரு பெரிய சுகாதார மர்மத்தை பத்தி பார்ப்போம். ஜெனிஃபர் வெல்ச் அவங்க ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப்காக வடமேற்கு சீனாவில் இருக்கிற ஷான்சி மாகாணத்துக்கு போனப்போ இந்த சுவாரஸ்யமான மர்மத்தை சந்திச்சாங்க. அங்க இருக்கிற கிராமப்புறங்கள்ல அவங்க நிறைய ஆய்வுகள் செஞ்சாங்க. அங்க அவங்க பார்த்த ஒரு டேட்டா நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஷான்ஷி மாகாணத்துல இருக்கிற மாணவர்கள்ல 1/3, அதாவது சுமார் 33% குழந்தைகள் இரத்த சோகையாலையும் உடல் வளர்ச்சி குன்றியும் ரொம்ப கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டாலையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுல என்ன பெரிய குழப்பம்னு யோசிக்கிறீங்களா? சீனா உலகத்திலே 2வது மிகப்பெரிய பொருளாதாரம். அங்க இருக்கிற மார்க்கெட்ல ரொம்ப மலிவான விலையில பலவிதமான பழங்கள், காய்கறிகள், புரதச்சத்து உள்ள உணவுகள் எல்லாமே தாராளமா கிடைச்சது. இதுக்கு மேல உள்ளூர் கஃபேக்கள்ல இன்டர்நெட் வசதியும் ரொம்ப பரவலா இருந்துச்சு. இப்படி எல்லாமே சாதகமா இருந்தும் கூட குழந்தைங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? இங்க நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டே ஆகணும். சாப்பிட்றதுக்கு போதுமான உணவும் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்க இன்டர்நெட்டும் இருக்கு. அப்படி இருந்தும் இந்த குழந்தைங்க ஏன் இன்னும் இவ்வளவு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டோட இருக்காங்க? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது. அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். பாத்தீங்கன்னா இங்க தான் அந்த மிகப்பெரிய கேப் இருக்கு. இன்டர்நெட் கஃபேகள்ல ரத்த சோகைனா என்ன, இரும்புச்சத்துனா என்ன அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் ஒரே கிளிக்ல கிடைக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா உள்ளூர்ல உண்மையான நிலவரம் என்னன்னா, அந்த குழந்தைகளோட பெற்றோருக்கு ரத்த சோகைனா என்னன்னே தெரியல, இரும்புச்சத்து பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. இன்டர்நெட்ல போய் நாம எதை தேடணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை விழிப்புணர்வே அவங்க கிட்ட சுத்தமா இல்ல. அப்படி ஒரு அடிப்படை அறிவு இல்லாததால அந்த குடும்பங்கள் காலங்காலமா ஃபாலோ பண்ற அவங்களோட கலாச்சார பழக்க வழக்கங்களை மட்டுமே நம்பி இருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் வயிறை நிரப்பக்கூடிய கொதிக்கும் எண்ணெய் நூடுல்ஸ், அதாவது யோவாம்னு சொல்ற உணவுகள், அப்புறம் சத்துக்கள் சேர்க்கப்படாத சாதாரண மாவு, வெள்ளை அரிசி, இதையும் தான் அவங்க குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாங்க. இதுல குழந்தைங்களுக்கு தேவையான புரோட்டீனோ காய்கறிகளோ போதுமான அளவுக்கு இல்லவே இல்லை.
இதை விட ஒரு பயங்கரமான பழக்கமும் அங்க இருந்துச்சு. சமைக்கிறதுக்கு முன்னாடி பச்சை இறைச்சிய கழுவுற பழக்கம் அவங்க கிட்ட இருந்துச்சு. இது மொத்த கிச்சனையும் அசுத்தமாக்கி எல்லாரையும் நோயாளி ஆக்கக்கூடிய ஒரு மோசமான பழக்கம். 1980களில் வந்த பால்டர்கைஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படத்துல இறைச்சி தானா ஊர்ந்து வர மாதிரி ஒரு பயங்கரமான சீன் தான் இதை பார்க்கும்போது ஆய்வாளருக்கு ஞாபகம் வந்துச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, நல்லா படிச்ச சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்படி பண்றதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமை ஏன் வந்துச்சு? 2 நாடுகளோட கல்வி முறையில இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுல அரசு பள்ளிகள்லயே ஃபுட் பிரமிட் பத்தின விழிப்புணர்வை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறாங்க. ஆனா சீனாவுல கவர்மெண்ட் அதை குடும்பத்தோட பொறுப்புன்னு நினைச்சு விட்டுட்டாங்க. சீனாக்கே உரிய ஃபுட் பக்கோடா பத்தி பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் வீட்ல சொல்லிக் கொடுப்பாங்கன்னு அரசாங்கம் நம்பிச்சு. ஆனா பெத்தவங்களுக்கே அதை பத்தின எந்த அறிவும் இல்லாதப்போ அவங்க எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? இதுக்கு நிங்ஷான் கவுண்டி அப்படிங்கிற இடத்துல ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச தீர்வு ரொம்ப சிம்பிளானது தான். அடிப்படை சுகாதார வகுப்புகளை ஆரம்பிச்சாங்க. கியூட்டான விலங்குகள் படம் போட்ட ஒர்க் புக்குகளை ரெடி பண்ணி 5வது படிக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் ஸ்கூல் கேண்டீன்ல வேலை செய்யறவங்களுக்கும் அந்த அடிப்படை ஹெல்த் நாலேஜை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமா தேவைப்பட்ட அந்த அறிமுகத்தை அவங்க ரொம்ப வெற்றிகரமா உருவாக்கி கொடுத்தாங்க. ஆனா யதார்த்தம் எப்பவுமே நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காது இல்லையா? ஆரோக்கியமான சாப்பாடு எது, ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடு எதுன்னு குழந்தைங்களுக்கு முழுசா தெரிஞ்சாலும் அவங்க எப்பவும் போல டேஸ்டியான ஜங்க் ஃபுட்டை தான் அதிகம் சாப்பிட ஆசைப்பட்டாங்க. நாம எவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தாலும் மனுஷங்களோட இயல்பு மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கறத இது ரொம்ப நகைச்சுவையா நமக்கு உணர்த்துது. இருந்தாலும் இந்த திட்டத்தால அங்க ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நடந்துச்சு. அடிப்படை விழிப்புணர்வு கிடைச்ச பெற்றோர்கள் எனக்கு எது தெரியாதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. இந்த பேசிக் அறிமுகம் கிடைச்ச உடனே அவங்க தானாவே இன்டர்நெட் கஃபேகளுக்கு போய் எந்தெந்த சாப்பாட்டுல என்னென்ன வைட்டமின்கள் இருக்குன்னு ரொம்ப ஆர்வமா தேட ஆரம்பிச்சாங்க. உண்மையான கல்வி அப்படிங்கிறது இதுதானே. இப்போ நம்ம கதையோட ஆரம்பத்துக்கு, அதாவது ஜெனிஃபரோட அப்பா கிட்ட மீண்டும் வருவோம். தனக்கு கிடைச்ச அந்த விழிப்புணர்வை வச்சு ஜெனிஃபரோட அப்பா தன்னோட தினசரி உணவு பழக்கத்தை ரொம்ப வெற்றிகரமா மாத்திக்கிட்டார். இன்டர்நெட்ல தானாவே தகவல்களை தேடி ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது முழுமையான சைவ உணவை சாப்பிட்ற அளவுக்கு தன்னோட வாழ்க்கை முறையையும் உணவு பத்தின தன்னோட பார்வையையும் அவர் ரொம்ப ஆரோக்கியமா மாத்திக்கிட்டார். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்டு இந்த அலசலை முடிக்க விரும்புறேன். எல்லாமே மொபைல்ல கிடைக்கிற இந்த வயர்லெஸ் உலகத்துல நீங்க வெறும் தகவல்களை மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கறீங்களா? இல்ல அதை எப்படி தேடணும் அப்படிங்கிற உண்மையான விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்களா? நம்ம சமூக கட்டுப்பாடுகள், பழைய பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் இந்த தகவல் யுகத்தை பயன்படுத்த தேவையான அந்த அறிமுகத்தை நாம கண்டிப்பா உறுதி செய்யணும். அப்போதான் அறிவு முழுமையடையும். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.